இந்த கருவேப்பிலை பிளான்ட்டுக்கு ஏற்ற மண்கலவை என்னன்னா, அதிகமாக தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, அதிகமாக தண்ணி வேகமாகவும் கீழே போயிடக்கூடாது, அந்த தண்ணி இது ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ நான் கோகோபீட்டை ஆட் பண்ணுறேன். இதில் நல்ல ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எர்த்வார்ம் கம்போஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வருஷக்கணக்காக இங்கே தான் இருக்க போகுது. நல்ல கை நிறைய இல்லை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒன்று, தண்ணி ஊற்றுனா அது ஈஸியாக ட்ரெயின் ஆகிடணும். லைட் ஏர் நல்லா காத்தோட்டம் மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ கோகோபீட் தான் பெஸ்ட்டு. அதனால நான் கோகோபீட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் வேகமாக ட்ரெயின் ஆயிரும், இது தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த கோகோ இருக்குது பாருங்கள், நார் அது பிடிச்சும் வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் பெஸ்ட்டான மண்கலவை. இப்படி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அந்த பிளான்ட்டை எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், ரூட்ஸை பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தி பிளான்ட், நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டு. இதை இப்படியே நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பல் எடுத்து இப்படி வைக்கிறேன். இந்த லெவலில் பிளான்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை சுற்றி நம்ம ஆட் பண்ணி வீடியோவை முடிச்சிடுவோம். சென்டரில் வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டு நல்லா உள்ளே போயிடணும்.